ஈரானுக்கு ஆயுதங்களை கொண்டு போயிட்டு இருந்த ரஷ்யாவோட ஒரு போர்க்கப்பல் மற்றும் கார்கோ கப்பல் காஸ்பியன் கடல் பகுதியில் வச்சு தாக்கப்பட்டுட்டது. அந்த கப்பலை நாங்க தான் தாக்கணும்னு உக்ரைன் ஒரு கிளைம் வச்சிருக்காங்க. ஆனா இது சம்பந்தப்பட்ட புகைப்படங்களோ எதுவும் இப்போ வரைக்கும் ஒரு சாலிட் எவிடன்ஸா கிடைக்கல. ஆனா உக்ரைன் இந்த ஒரு கிளைம் வச்சிருக்காங்க. இது உண்மையா இருந்ததுன்னா ஈரானுக்கு ஆயுதங்கள் போகக்கூடிய அந்த ஒரு வழித்தடமும் இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல தப்புலன்றது இதன் மூலயமா தெரிய வரும். ஆனா நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது இந்த ஒரு தாக்குதலை பத்தி இல்லை. நேற்று கீவின் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல்ல, அதுவும் தலைநகரத்துக்கு பக்கத்துல ஒரு ஆர்ம்ஸ் எக்ஸ்போ, அதன் மீது நடந்த தாக்குதலில் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டதா 2 வீடியோலையும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதை பற்றி இப்போ ரொம்ப ஷாக்கிங்கான சில டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. கேஷுவாலிட்டிஸோட கவுண்ட் 3 இலக்கங்களை, குறைஞ்சபட்சம் 100 நபர்களாவது அதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய சில தகவல்கள் இப்போ கிடச்சிருக்கு. உக்ரைன் பண்ண பெரிய ஒரு தவறு இப்போ மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டரை அந்த நாட்டுக்கு உருவாக்கியிருக்கு. ஏன்னா இதில் இறந்த பல நபர்கள் போலாந்தை சார்ந்தவங்க, ஐரோப்பிய ஒன்றியத்தை சார்ந்தவங்க, சில அமெரிக்கர்கள் வரைக்கும் இதில் இருக்கலாம்ன்றது இப்போ கிடச்சிருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. ஸோ இதை பற்றின அத்தனை டீடைல்ஸும் இந்த ஒரு பதிவில் பார்த்தலாம். முக்கியமான பல அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் முக்கியமாக எல்லாத்த விட ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை கடைசியில் பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ரெகுலர் வீடியோ மாதிரி இது இருக்காது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்புக்ஷாங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் செய்தியாக நம்ம இந்த ரஷ்யாவோட அந்த அட்டாக் பற்றி பார்த்து முடிச்சிடும். ஏன்னா உக்ரைனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சில ஜேர்னலிஸ்ட், உக்ரைனோட செய்தி ஊடகங்கள், ப்ரோ உக்ரைனாக இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் கூட இதை இப்போ ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் எப்படி பூதாகரமாக மாற ஆரம்பிக்குதுன்னா, அந்த பகுதியில் லோக்கல் ரெசிடென்ட்ஸ்னு சொல்லுவோம்ல, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், அங்கே வசிக்கக்கூடிய மக்கள், அவங்களோட சில வீடியோக்கள் இப்போ வைரல் ஆகுது. என்னென்னா இந்த ஸ்ட்ரைக் நடந்தப்போ எல்லாம் கரெக்டாக அந்த எக்ஸாக்டாக அந்த ஃபெசிலிட்டியில் மட்டும்தான் தாக்குதல் நடந்ததா உக்ரைன் சார்பில் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா 3 கட்டமாக இந்த இடத்துல தாக்குதல் நடந்திருக்கு. முதல் கட்டமாக அந்த பகுதியில், அதாவது அந்த ஆர்ம்ஸ் எக்ஸ்போ நடக்கக்கூடிய அந்த கட்டிடத்தின் மீதும், இரண்டாவது தாக்குதல் அந்த கட்டிடத்துக்கு வெளிப்புறத்திலும் தப்பிச்சு ஓடுவாங்கல்ல அவங்க மேலேயும், மூன்றாவது தாக்குதல் மீண்டும் அந்த தாக்கப்பட்ட அதே பில்டிங்கின் மீது, அதாவது யாருமே இதில் தப்பிக்க கூடாதுன்னு சொல்ற அந்த ஒரு மென்டாலிட்டியில் ரஷ்யா இந்த ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க. விஷுவல்ஸ், ஆன் த விஷுவல்ஸ், அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தாக்குதல் நடந்த உடனே அந்த இடத்துக்கு வராங்க, ஃபயர் ஃபைட்டர்ஸ் வராங்க, உக்ரைனோட ரெஸ்கியூ டீம் வருது, இவங்க எல்லாருமே வராங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய விஷுவல்ஸ் அவங்க எப்படி ரிப்போர்ட் பண்றாங்கன்னா, ஏதோ பெரிய ஒரு அபோகலிப்ஸ், ரொம்ப பெரிய ஒரு டிசாஸ்டர் நடந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்குற இடம் எல்லாத்துலேயுமே ஹியூமன் காப்ஸ் செதறி கடந்துச்சு. எங்களால் அதை விட்டு இன்னும் மீண்டு வர முடியல. அவ்வளோ ரொம்ப ஹாரிஃபைங் விஷுவல்ஸை நாங்கள் பார்த்தோன்னு சொல்லி ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. இதை ஜேர்னலிஸ்ட், உக்ரைனோட ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, மோப்ப நாய்கள் அதிகமாக உள்ள பயன்படுத்தப்படுது. அண்ட் இது வரைக்கும் ரிப்போர்ட்டர்ஸ் உள்ள அனுமதிக்கப்படலை. ஒரு நோ ஃப்ளை ஜோன் அதை சுற்றி அறிவிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் ட்ரோன்கள் பறக்கிறதுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள் எல்லாமே அந்த பகுதியை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டுட்டாங்க. இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 50 பாடி பேக்ஸ் ஆகுது, நல்லா பாருங்க, 50 பாடி பேக்ஸ் ஆகுது அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பார்த்தாலும் உள்ள மோப்ப நாய்கள் அதிகமாக போகுதுனாலே உள்ள ஏதோ பெருசாக ஒன்று நடந்திருக்கு. இதெல்லாம் எதுக்கு முன்னாடி எப்போ அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னா, ஒன்று இயற்கை பேரிடரின் காரணமாக யாராச்சும் உள்ளே மாட்டியிருக்காங்க, கட்டிடங்களோட இடுபாடுகளில் மாட்டியிருக்காங்கன்னா அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மோப்ப நாய்கள் உள்ளே கொண்டு போகப்படும். ஆனால் ஒரு தாக்குதல், அதுவும் ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டு அதுக்கப்புறம் மோப்ப நாய்கள் உள்ளே போகுதுன்னா நினச்சி பார்க்க முடியாத அளவு பாதிப்பு அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு மனிதர்களுடைய அந்த உடல்கள் சிதறி இருந்தால் மட்டும்தான் இந்த மோப்ப நாய்கள் உள்ளே கொண்டு போகும். அதையும் அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உக்ரைன் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக பண்ணதுனால இவ்வளோ பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. அண்ட் 50 பாடி பேக்ஸ்ன்றது இப்போதைக்கு கிடச்சிருக்கக்கூடிய அந்த லாஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் மட்டும்தான். இது 3 இலக்கங்கள், 100 நபர்களை தாண்டலாம். ஏன்னா மினிமம் 300 நபர்களாவது அந்த ஒரு எக்ஸ்போவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம். யாருமே பெருசாக அதில் தப்பிச்சுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. 160 நபர்களுக்கும் அதிகமாக இன்ஜுரிஸோடு அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ 300 நபர்கள்னால் மீதம் இருக்கக்கூடிய 140 நபர்களோட நிலைமை என்னன்றது தெரியல. ஒருவேளை 50 நபர்கள் வரைக்கும் அந்த இறந்த நபர்களோட அந்த உடல்கள் எடுக்கப்பட்டுச்சுன்னா கூட இன்னும் 100 நபர்களோட நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியல. உக்ரைனோட ரொம்ப பெரிய ஒரு முட்டாள்தனமான முடிவு. இதை ப்ராப்பராக அவங்க பண்ணாதனால அதோட விளைவு இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் உக்ரைன் இதுக்கு எப்படி ரஷ்யாவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஸ்ட்ரைக் நடந்து முடிஞ்சிருச்சு. நேற்று ஜாப்ரோசிஷியாவை அடிச்சிருக்காங்க. ஏன்னா இது ஹெட்லைன்ஸில் வர ஆரம்பிச்சிருச்சு. உக்ரைன் நடத்தின ஸ்ட்ரைக்கில் 11 நபர்கள் இறந்துட்டாங்க. இந்த 11 நபர்களில் 4 நபர்கள் குழந்தைகள். ரொம்ப அந்த ஒரு 18 வயசுக்கு கீழே 10 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளும் இந்த ஒரு தாக்குதலில் பலியாயிருக்காங்க. ஜாப்ரோசிஷியாவில், ரஷ்யன் ஆக்குபைட் ஜாப்ரோசிஷியாவில் இந்த ஒரு ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. எந்த ஒரு இடத்த அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா,
ஹாலிடே கேம்ப். இந்த வெக்கேஷனுக்கு வரவங்க இல்லை அந்த வந்து ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குல்ல, அதை தாக்கியிருக்காங்க. உக்ரைனோட மிசைல் மற்றும் ட்ரோன் அட்டாக் கம்பைண்டாக அந்த இடத்துல நடந்திருக்கு. இதில் இப்போ வரைக்கும் 11 நபர்கள் இறந்திருக்காங்க. உக்ரைனோட ரெஸ்பான்ஸாக இது பதிவாயிருக்கா என்னன்னு தெரியல. ஒரு ஹாலிடே கேம்ப் அடிச்சிருக்காங்க, குழந்தைகள் உள்ள இறந்திருக்காங்கன்னா இதுக்கு ரஷ்யாவோட ரிட்டாலியேஷன் கண்டிப்பாக ரொம்ப ஹெவியாக இருக்கும். உக்ரைன் ஒரு பக்கம் குழந்தைகளை தாக்கக்கூடிய செய்திகள் ஊடகங்கள் எப்படி தெரியுமா ரிப்போர்ட் பண்ணுறாங்க, மேலே ரஷ்யா நடத்தின ஸ்ட்ரைக்கை பெருசாக காமிச்சிட்டு கீழே ரொம்ப அப்படியே மைல்டாக நம்ம பார்த்தோன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றின அந்த விளம்பரத்தெல்லாம் பார்த்தோன்னா சந்தை அபாயங்களுக்கு உட்படுத்தினா அப்படியே யாருக்கும் காதலை கேட்காதபடி வேகமாக படிச்சு காமிச்சிருவாங்க. லீகலாக எதனா பிரச்சனை வந்ததுன்னா நாங்கள் தான் ஆல்ரெடி வார்னிங் கொடுத்தோமே, அதை வந்து அவங்களை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கீழே ஒரு சின்ன லைனில் நாங்கள் செய்தி போடலன்னா தானே தப்பு, இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய செய்தி ரஷ்யா அடிச்சது போட்டுட்டு இந்த மாதிரி வந்து அதுவும் இவ எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுருக்குல்ல, ரஷ்யா ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னு போட்டு கீழே சின்ன ஒரு லைனில் பட்டும் படாத மாதிரி உக்ரைனோட ஸ்ட்ரைக்ஸில் ரஷ்யன் கண்ட்ரோல்டு ஜாப்ரோசிஷியாவில் 11 நபர்கள் இறந்திருக்காங்க. கீழே அப்படி ரொம்ப சின்னதாக ஒரு 4 குழந்தைகளும் அதில் அடக்கன்றது எவ்வளோ மினிமலாக போட முடியுமோ போட்டிருக்காங்க. இந்த பிரச்சனைலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு நடுவில் தான் அந்த காஸ்பியன் கடல் பகுதியில் நடந்த அந்த ஒரு தாக்குதல். நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே இதில் சாலிட் எவிடன்ஸ்ன்றது எதுவும் கிடைக்கல. மேபி சம்பவம் நடந்திருக்கலாம், ஆனால் அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் அமெரிக்கா கிட்ட இருந்து இல்லை மற்ற நாடுகள் கிட்ட இருந்தோ கிடைக்கல. காஸ்பியன் கடல் பகுதி ஈரானுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ரஷ்யா கிட்ட இருந்து அவங்க வாங்கக்கூடிய வெப்பன்ஸ், ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அண்ட் எலக்ட்ரானிக் ஜாமிங் யூனிட்ஸும் அவங்க வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே இந்த கடல் வழித்தடம் ரொம்ப முக்கியமானது. இதில் அமெரிக்கானாலும் நுழைய முடியாது, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்னாலும் நுழைய முடியாது, யாருனாலையும் பெருசாக இதை வந்து தடைப்படுத்த முடியாது. ரஷ்யா ஈரான் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க சொல்லிட்டு அவங்க கேம் பிளானே கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல மாறிடும். என்ன நினச்சாலும் ரஷ்யானால ஈரானுக்கு கொடுக்க முடியும். கம்ப்ளீட்டாக அவங்க எல்லாத்தையுமே இந்த ஒரு கடல் வழித்தடத்தை ஆக்சஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா மற்ற நாடுகளுக்கு இதில் பெருசாக உரிமைன்றது கிடையாது. ஸோ ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் ரொம்ப முக்கியமான ஒரு ரூட்டாக இது இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு பகுதியில் மேபி தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தா அது ரஷ்யாவோட ஈரானுக்கு பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கும். ஆனால் இதுக்கு சப்போர்ட்டிங் எவிடன்ஸில் இமேஜஸும் எதுவும் பெருசாக கிடைக்கலன்றப்போ ஜஸ்ட் ஒரு நியூஸாக மட்டும்தான் இது இருக்கு, கன்ஃபார்ம் பண்ண முடியல. அடுத்ததாக பார்த்தோன்னா உக்ரைனோட பெட்ரோல் நிலையங்கள். இப்போ இந்த 4 மாகாணங்கள் ரஷ்யாவோட கண்ட்ரோல் இருக்கு, அவங்களோட ஆக்குபேஷன் கீழே தான் அது இருக்கு. மேபி அது வந்து மோஸ்டா இதுக்கப்புறம் உக்ரைனுக்கு திரும்பறதுக்கு வழி கிடையாது. இப்போ ரஷ்யா என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, உக்ரைன் வந்து ரஷ்யாவோட ஆயில் ரிஃபைனரிஸை ஸ்ட்ரைக் பண்றாங்க. பதிலுக்கு இவங்க உக்ரைனுக்குள்ள பெரிய ஒரு இன்ஃப்ராவை ஸ்ட்ரைக் பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய இன்ஃப்ரா உக்ரைன் கிட்ட கிடையாது. இருந்ததும் ஆல்ரெடி அந்த ஸ்ட்ரைக்டு லிஸ்ட்டுக்குள்ள வந்துருச்சு. இப்போ ஃப்ரண்ட் லைன்ல உக்ரைனோட லாஜிஸ்டிக் ஹப் டெஸ்ட்ராய் பண்ணனா இந்த கேஸ் ஸ்டேஷன்ஸும் பெட்ரோல் ஸ்டேஷன்ஸும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் ஏற்படக்கூடிய பாதிப்பு உக்ரைனோட அந்த ஃப்ரண்ட் லைன் ஆபரேஷன்ஸை காலி பண்ணும். கடந்த ஒரு 24 மணி நேரத்தில் மட்டும் 81 பெட்ரோல் நிலையங்கள் நிப்ரோபெட்ரோவஸ்க், ஜாப்ரோசிஷியாவில் உக்ரைனோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பகுதி, கார்கிவ், சுமி மற்றும் செர்னிவ், இந்த 5 மாகாணங்கள்லையும் ரஷ்யானால தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஜாப்ரோசிஷியா, நிப்ரோபெட்ரோவஸ்க் இதெல்லாம் பார்த்தா கூட சரி ஓகே ஆக்டிவா யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கார்கிவும் சுமியும் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகிறது. அடுத்த கட்டமா இந்த ரஷ்யாவோட ஆபரேஷன் எப்படி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆக போகுதுன்றது ரொம்பவே தெளிவாக காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அந்த முக்கியமான ஒரு விஷயம், ஒருவேளை உங்களுக்கு அப்டேட்ஸ் மட்டும் தான் வேணும், இல்லை ரஷ்யா உக்ரைன் சம்பந்தப்பட்ட செய்திகள் மட்டும் பார்க்கணும்னா நீங்க இந்த வீடியோவை இதோட ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் முழுசா பாருங்கன்றது என்னோட ஒரு ரெக்வஸ்ட். பாருங்க, நேற்று கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு விஷயத்தை போட்டிருப்பேன். இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட்னு போட்டு கீழே ஒரு இமேஜை போட்டிருப்பேன். அதில் ஒரு நபர் வந்து ஒரு செய்கையை காமிப்பார். நான் அதை சொல்ல விரும்பல, நீங்கள் இமேஜை பார்த்தீங்கனாலே தெரியும். இதோட பேக்ரவுண்ட் என்னென்னா, தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக காக்ரோச் ஜனதா பார்ட்டி மூலமா ஒரு போராட்டமானது நடந்துட்டு இருக்கு. அதாவது டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதா இங்கே ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. கம்யூனிஸ்டோட மாநில கட்சி அலுவலகமாக இருக்கக்கூடிய பாலன் நிலையத்தில் இது நடந்துட்டு இருக்கு. அப்போது அந்த இடத்துல ஒரு நடிகை போகிறாங்க. அந்த நடிகை போயிட்டு பேசுகிறப்போ அவங்க என்ன பேசுனாங்க, ஏது பேசுனாங்க, இதெல்லாம் பேசுனா நம்ம டாபிக்ன்றது கம்ப்ளீட்டாக மாறிடும். ஒரு போராட்டம் நடக்குது, அந்த போராட்டத்தில் போய் ஏதோ ஒன்று பேசுகிறாங்க. அப்படி பேசக்கூடிய அந்த பிரச்சனை இவங்களால ஏற்றுக்க மாதிரி இருக்கா, இல்லை ஏற்றுக்க முடியலையா, அது எல்லாமே தனி டாபிக். ஒருத்தவங்க போயிட்டு பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறது சரியா தப்பா, இந்த கேட்டகரி எதுக்குள்ளேயுமே போக வேண்டாம். ஒருத்தவங்க முன்னாடி நின்று பேசுகிறாங்க, அப்போ கீழே நம்ம என்ன பண்ணுறோன்னு சில அந்த ஒரு சின்ன அந்த ஒரு நாகரிகமாவது இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் அந்த ஆக்ஷனை காமிக்கிறோம். அந்த ஆக்ஷனுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதை நீ போராட்டம் பண்ணுற இடத்துல நின்று போராட்டம் பண்ணுற மற்றவங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்கு. இப்போ இந்த இமேஜ் வைரல் ஆகுது. நீ நல்லவனா கெட்டவனா, இல்லை நீ எதுக்காக அதெல்லாம் காமிச்சா, அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் வந்து இந்த இடத்துல யாரும் அதை எதிர்பார்க்க போகிறதும் இல்லை. முன்னாடி ஒரு பொண்ணு பேசுதுன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை காமிக்கிறது என்ன விதமான சீப்பான, ரொம்ப ஒரு கேவலமான, நாகரிகமற்ற, அநாகரிகமான, சொல்கிறதுக்கே வாய் கூசக்கூடிய அருவருப்பான ஒரு மென்டாலிட்டி. ரொம்ப அந்தளவுக்கு கீழ்த்தரமான ஒரு மென்டாலிட்டி. அதை காமிச்சது மட்டும் இல்லை, இங்கே ஒரு குரூப் என்ன பண்ணுதுன்னா அதை ஸ்ப்ரெட் பண்ணுது. ஸ்ப்ரெட் பண்ணி கீழே ஃபயர் விடுது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ற அந்த கொஞ்சம் அந்த பேசிக் சென்ஸ் இல்லையா? இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க என்ன விதமான ஒரு மென்டாலிட்டி? எனக்கு இன்னும் சொல்ல போனால் அது ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமே இல்லை. அதுக்கு மாதம் ஒரு பிஜிஎம் போட்டு அதை மட்டும் கட் பண்ணி என்ன நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல? இதே ஒரு விஷயத்த இந்த ஸ்ப்ரெட் பண்ணி ஃபயர் விடுறவங்களாம் உங்கள் வீட்டு எதிராக இல்லை உங்கள் எதிராக இது நீ பண்ணால் ஏற்றுப்பியா?
உன் எதிர விடுப்பா இல்லை அதாவது ஒரு பொண்ணு எதிர இதை பண்ணுறது எவ்வளோ பெரிய ஒரு சென்சிட்டிவான விஷயம் தெரியும். உன் எதிர அதே சிம்பிள் அவன் காமிச்சா நீ என்ன பண்ணியிருப்ப? கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போட்டேன். அதை நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டதும் உடனே கீழே வந்து நீ பிஜேபி சப்போர்ட்டரா, கவர்மெண்ட் இங்கே சரியா இருக்கா? நான் இந்த இடத்துல வந்து எந்த கட்சியை பற்றியும், அதாவது இந்த கட்சி நல்லவங்க இந்த கட்சி கெட்டவங்க, அதை பற்றி எந்த டாப்பிக்கும் நம்ம பேசுறதில்லை. டெய்லி ஒரு சில அப்டேட்ஸை பார்ப்போம், சில முக்கியமான நிகழ்வுகள் எடுத்து பேசுவோம். மோஸ்ட்டாக வந்து ஜியோ பொலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது அப்படி தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தோன்னா அந்த கட்சியை பற்றி பேசினாங்க. சரி ஓகே, அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ரிப்ளை பண்ணிட்டு விட்டுட்டேன். இந்த ஒரு கமெண்ட்டை பாருங்க, இது என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் அதை கமெண்ட்டை படிக்க கூட விரும்பல, ஜஸ்ட் நான் முன்னாடி டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் அந்த கமெண்ட்டை பாருங்கள், அதை பார்த்துட்டு எவ்வளோ மோசமான ஒரு வார்த்தை, அவங்க என்ன கட்சியை சம்மந்தப்பட்டவங்க இல்லை என்ன பேர் இருக்குது இதெல்லாம் கூட நான் பேச விரும்பலை. அதை பேசணுன்ற ஒரு அவசியமும் கிடையாது. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மென்டாலிட்டியில் அந்த ஒரு இன்சிடெண்ட்டை நீ ரிப்போர்ட் பண்ணுற, இல்லை அதை பற்றின ஒரு கமெண்ட்டை பண்ணுறேன்னா, அதுவும் அது அந்த ஒரு கட்சி அடையாளத்தோடு அதை பண்ணுறேன்னா, இது என்ன மாதிரி ஒரு மென்டாலிட்டின்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. எப்படி அப்படி ஒரு வார்த்தையை பேச முடியுது? அது என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம போடுறோம், அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இதை நான் வந்து காமிக்கணுன்றப்பே கொஞ்சம் யோசித்தேன். சரி ஓகே, நிறைய பேர் வந்து குடும்பத்தில் இருக்கவங்க பார்ப்பாங்க, பெண்கள் பார்ப்பாங்க, இதை நம்ம அவசியம் காமிச்சாகணுமான்னு. ஆனால் காமிச்சாகணும்னு எனக்கு அந்த ஒரு இல்லை காமிக்கணுன்றது தோணிருச்சு. இதை நம்ம கண்டிப்பாக காமிக்கணும், காமிச்சாதான் என்ன மாதிரி ஒரு நிலைமை வெளியில் இருக்குன்றது தெரியணும். ஸோ அதனால் நான் காமிக்கிறேன். இது வந்து ஒரு கட்சி சம்மந்தப்பட்டவங்க மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அனானிமஸ் ஐடியில் இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்கன்றது பெருமை கிடையாது. அதுவும் இப்படிப்பட்ட சில விஷயங்களை பேசுகிறீங்கன்னா இதெல்லாம் வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஆன்லைன், இந்த மீடியா இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த டாக்ஸிக்கான ஒரு இடமா மாறிட்டு இருக்கு. ஒருத்தவங்களை கேள்வி கேட்டாலே நீ அந்த கட்சி தானே இந்த கட்சின்னு தான் சொல்லக்கூடிய மென்டாலிட்டியும், என்ன பண்ணாலும் இதெல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கூட்டமும் இந்த இடத்துல ரொம்ப வேகமாக அந்த டாக்ஸிசிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் சில நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல அதை பேசுகிறது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தோணலை. ஸோ நம்மளோட புது சேனலில் அந்த சேனலில் அதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கணும், கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். இந்த கமெண்ட்டு நான் முக்கியமாக பேசணும்னு நினச்சேன். ஆனால் இதுக்கு மேலே என்னால் அதை பேசுகிறப்போ சில தவறான வார்த்தைகள் வந்துருமோன்னு எனக்கு அந்தளவுக்கு சில பதட்டமும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்னால் அதை பேசாமல் இருக்க முடியல. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். அண்ட் இதை பற்றி ரொம்ப தெளிவான வீடியோ, ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சேனலில் அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணாம் நீங்கள், அதனால் நம்ம இதில் பார்க்குறதும் கிடையாது. அந்த சேனலில் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கை நான் கீழே ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு வார்த்தை, கொச்சையான வார்த்தையை பேசுகிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் அவங்கள அசிங்கப்படுத்துறது கிடையாது, உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க. நீங்கள் சம்மந்தப்பட்ட கட்சியை சேர்த்து அசிங்கப்படுத்துறீங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவும் விருது உங்கள் எல்லாருக்கும்.